ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்துட்டு ஹனி ஆல்மண்ட் கேக் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹனி ஆல்மண்ட் கேக் பண்ணுறதுக்கு நான் முதல்ல வந்துட்டு வெனிலா ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்துட்டு 6 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஹனி தேவைப்படும். அடுத்ததாக வந்துட்டு பாதாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். விப்பிங் க்ரீமும் பீட் பண்ணி பைப்பிங் பேக்கில் மாற்றி வச்சுட்டேன். முதல்ல வந்துட்டு கேக் போர்டு எடுத்து அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சிடணும். அதில் வந்துட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கணும். சுகர் சிரப்பில் ஹனி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் லேயர் கேக்கில் நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணி நீட்டாக லெவல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபில்லிங்ஸை வந்துட்டு நம்ம ஹனி தான் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஹனி சேர்த்துட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இந்த பாதாம் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுன்னா அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணலை, அப்படியே தான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதே மாதிரியே செகண்ட் லேயர் கேக்கையும் எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணி முதல்ல பண்ண மாதிரியே தான் ஹனி சேர்த்துட்டு பாதாம் வந்து சேர்த்து ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு லேயர் கேக்கையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மொத்தமாக 6 லேயர் கேக் வந்து இதில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து அவுட்டர் லேயருக்கு வந்துட்டு க்ரே கலரும் ஒரு ஆஃப் ஒயிட் கலரும் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டிசைன் தான். இந்த கலர் கொடுத்ததுக்கப்புறமா நீட்டாக வந்து லெவல் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்துட்டு ஒரு வேவ் டிசைன் தான் கொடுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா டாப்பில் வந்துட்டு பேலட் நைஃப் வச்சு பேலட் நைஃப் டிசைன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இந்த கேக்கோட டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா, இது ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கான கேக்கு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே டாப்பர் வந்து எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சில்வர் பட்டர்ஃப்ளை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா சில்வர் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபாண்டனில் நேம் எழுதி அதுவும் வச்சு விட்டாச்சு. கேக்கோட ஃபைனல் லுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது. கேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்தது. உங்களுக்கும் இந்த கேக்கோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.